ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். அது கூடவே இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் இன்னையோட புக்கிங்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாங்க. இந்த வாரம் சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல தரிசனம் போறவங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல டீடைலா இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளையில இருந்து இந்த வகை தரிசனங்கள் ரத்து அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நாளைக்கு என்ன மாதிரி தரிசனங்கள் கிடையாது. அதே மாதிரி வர்ற 23ஆம் தேதியில இருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்க 10 நாட்களுக்கு என்னென்ன தரிசனங்கள்லாம் இருக்காது, என்னென்ன தரிசனங்கள் மட்டும் இருக்கும், நீங்க தரிசனத்துக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்றதுக்கான ப்ரொசீஜர், இது எல்லாத்த பத்தியும் டீடைலா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்க மாதிரி இருந்தாலும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். பொறுமையா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாளைக்கான தரிசனம் என்ன இருக்காது அப்படின்னா, உங்களுக்கு நேரடி இலவச தரிசனம் நாளைக்கு இருக்கும். அதாவது 22ஆம் தேதி நாளைக்கு நாங்க காலையில மாதிரி மேல திருமலைக்கு போயிருவோம் அப்படின்றவங்களுக்கு நாளைக்கு நேரடி இலவச தரிசனம் இருக்கும். ஆனா எஸ்எஸ்டி டோக்கன் வந்து இருக்காதுங்க. அதுதான் நாளைக்கு வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. நாளைக்கு காலையில எப்பவும் போல 4 மணிக்கெல்லாம் உங்களுக்கு கவுண்டர் ஓபன் பண்ணி நாளைக்கான அதாவது 22ஆம் தேதிக்கான எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா 23ஆம் தேதியோட டோக்கன் மத்தியானம் 2 மணிக்கு மேல இஷ்யூ பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நேத்து வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி வெளியீட்டை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இந்த செய்தி வெளியீட்டுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் டிசம்பர் 23ஆம் தேதியில இருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்க 10 நாட்களுக்கு வைகுண்ட துவார தரிசனம் வழங்குறதுக்கு பக்தர்களுக்கான தரிசனத்துக்கான ஏற்பாடுகள் டிடிடி வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இதையொட்டி டிசம்பர் 23ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி மற்றும் டிசம்பர் 24ஆம் தேதி துவாதசி அன்று ஸ்ரீவாரி தரிசனம் தொடர்பாக திருப்பதியில் வழங்கப்பட்டு வந்த சர்வதர்ஷன் டைம் ஸ்லாட் டோக்கன் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருமலையில் உள்ள வைகுண்டம் கியூ வளாகம் வழியாக சர்வ தரிசனத்தில் மூலவரை தரிசிக்க பக்தர்கள் வந்து அறிவுறுத்தப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து அஃபிஷியலாவே அப்டேட் வந்திருக்கு பாருங்க. 23ஆம் தேதி 24ஆம் தேதி உங்களுக்கு ஏகாதசி துவாதசி இருக்கு. இதற்கான டிக்கெட் நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு கொடுப்பாங்க. நாளைக்கு காலையில கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் தான் கேன்சல் ஆகியிருக்கு. நீங்க நேரடியா வந்து வைகுண்டம் கியூ வளாகம் வழியா நம்ம போகக்கூடிய நேரடி சர்வ தரிசனம் எந்த ஒரு டிக்கெட்டும் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம போகக்கூடிய தரிசனத்துக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருப்பதியில் உள்ள 9 பகுதிகளில் 9 இடங்கள்ல மொத்தமா உங்களுக்கு கவுண்டர்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. 22ஆம் தேதி மதியானம் 2 மணி முதல் வைகுண்ட துவார தரிசனத்துக்கான டோக்கன்கள் வழங்கும் பணி வந்து உங்களுக்கு தொடங்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டோக்கன்கள் முடிவடையும் வரை டோக்கன் வழங்கும் பணியும் தொடர்ந்து நடைபெறும் என்றார். அதே போல டிடிடி திருமலையில் வாடகை அறைகளோட விலை உயர்வு குறித்த செய்திகள் அனைத்தும் தவறானவை என்றும் சாதாரண பக்தர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைகளின் விலை உயர்த்தப்படவில்லை என்றும் டிடிடியோட இஓ தர்மா ரெட்டி வந்து தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது டிசம்பர் 22ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதி வரைக்கும், டிசம்பர் 31ஆம் தேதியில இருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீவாரி கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவ சேவைகளை டிடிடி ரத்து செய்துள்ளது. சகஸ்கர தீபலங்கார சேவை மற்றும் ஆர்ஜித சேவைகள் தனித்தனியாக நடத்தப்படும். அதாவது ஏகாந்தமா நடத்தப்படும். தனியாக வரும் புரோட்டோகால் விஐபிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான விஐபி தரிசனங்கள் மட்டுமே வழங்கப்படும் என்றும் 10 நாட்களுக்கு எந்த ஒரு பரிந்துரை கடிதங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல உங்களுக்கு நீங்க எடுத்துக்க வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, நாளைக்கு காலையில 4 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு நாங்க வந்து நைட்டே கிளம்பிடுவோங்க ஊர்ல இருந்து, இல்லைன்னா நைட் எங்களுக்கு ட்ரெயின் ஏர்லி மார்னிங் ரீச் ஆயிடுவோம், 10 மணிக்கு மேல ரீச் ஆகும், 12 மணிக்கு மேல ரீச் ஆகும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா, அந்த கவுண்டர்ஸோட கூகுள் மேப் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நமக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கும்ன்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்ச வரைக்கும் அதையும் நான் உங்களுக்கு சீக்கிரம் அப்டேட் பண்றேன். அது இல்லாம இதோட கூகுள் மேப் வந்து பாத்தீங்கன்னா டிடிடியா வந்து ஒவ்வொரு லொகேஷன்லயும் வச்சிருக்காங்க. அதோட இமேஜும் நம்ம வந்து டெலிகிராம் குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இது வேணும்னா உங்களுக்கு நான் கம்யூனிட்டி போஸ்ட்லயும் ஷேர் பண்ணி விடுறேன். தேவைப்படுறவங்க இதை ஸ்கேன் பண்ணீங்கனாலே அந்த லொகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுல பாருங்க, சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், இந்திரா மைதானம், இசட்பி ஹைஸ்கூல், ஜீவகொண்டா, ராமநாயுடு ஹைஸ்கூல், பைரகிபெட்டா, எம்ஆர் பள்ளி, இசட்பி ஹைஸ்கூல். ஸோ இந்த இடங்கள்ல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து ராமச்சந்திர புஷ்கரணி. ஸோ இங்கே வந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் க்ரௌடு ஹெவியாக இருக்குங்க. அதனால நீங்கள் ஒன்று விஷ்ணு நிவாசம் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்திரா மைதானத்துலாம் கவுண்டர்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஏன்னா அது கிரவுண்டில் வந்து அவங்க
கவுண்டர்ஸ் செட் பண்ணியிருக்கனால கவுண்டர்ஸோட எண்ணிக்கை 20 பக்கமா இருக்கு. ராமச்சந்திரா புஷ்கரணியம் இந்த மாதிரி இடங்களுக்கு கூட நீங்க போயிடலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்பைலேயே விஷ்ணு நிவாசமும் கோவிந்தராஜசுவாமி சத்திரமும் உங்களுக்கு பக்கமா இருக்கும். நீங்க உங்க வந்து ஒரு ஷேர் ஆட்டோவோ அந்த மாதிரி நீங்க பிடிச்சிட்டு கூட அந்த கவுண்டர் போயிட்டீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். ஸோ இதுதாங்க முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். நாளைக்கு காலையில ஸ்டார்ட் பண்ணும்போது, அதான் மத்தியானம் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது 23ஆம் தேதியோட ஸ்லாட் வந்து கொடுப்பாங்க. 23ஆம் தேதி ஸ்லாட் ஒன்ஸ் வந்து அந்த கவுண்டர்ல முடிஞ்சிச்சுன்னா 24 கொடுப்பாங்க. 24 முடிஞ்சிச்சுன்னா 25 கொடுப்பாங்க. ஸோ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்குன்றத டெலிகிராம்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் என்ன மாதிரின்றதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க கவுண்டர்ல போய் டோக்கன் வாங்குனீங்கன்னா என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்கு, எந்த கவுண்டர்ல வாங்குனீங்க, கிரவுட் அங்க எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் அடுத்து வர்றவங்களுக்கு பெரிய அளவுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ 23ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன மாதிரி தரிசனங்கள்லாம் இருக்காது, என்னென்ன தரிசனங்கள்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். 23ஆம் தேதியிலிருந்து கைக்குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகள் மெடிக்கல் கேசஸ்ல போகக்கூடிய ஸ்பெஷல் தரிசனம், என்ஆர்ஐ தரிசனம், அதே மாதிரி டிஃபென்ஸ்ல போகக்கூடியதுக்கான தரிசனம், ரெக்கமெண்டேஷன் விஐபி லெட்டர்ஸ், ஆர்ஜித சேவாஸ் கல்யாணோற்சவம் ஊஞ்சல் சேவா இது எல்லாமே கேன்சல் உங்களுக்கு. அதே மாதிரி ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய லக்கி டிப்பும் இருக்காது. அண்ட் மேரேஜ் ஆனவங்களுக்கான ஆஃப்லைன்ல கொடுக்குற கல்யாணோற்சவம் ஸ்பெஷல் டிக்கெட் இதெல்லாம் இந்த 10 நாள் கிடையாது. ஸோ எந்த ஒரு சிறப்பு தரிசனமுமே இந்த 10 நாட்கள் கிடையாது. என்னென்ன தரிசனங்கள்லாம் இருக்கும்னா 300 ரூபா தரிசனம் ஆல்ரெடி ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புக் பண்ணவங்க தாராளமா போகலாம். அதுக்கு அடுத்தது வந்து ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் நம்ம வாங்கிட்டு போகலாம். நேரடி இலவச தரிசனம் இந்த 10 நாட்களுக்கு கேன்சல்ங்க. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் திருமலையில போயிட்டு நேரடி தரிசனம் போறேன்னா பிளான் பண்ணாதீங்க. அது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. கீழே டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு பிளான் பண்ணுங்க. டோக்கன் வாங்கினாலும் சேம் டே நமக்கு முன்ன பின்ன வந்து டைம் ஸ்லாட் ஏதோ வந்து போகலாம். க்ரௌட் அதிகமா இருக்குன்றனால செக் பண்ணுவாங்க. 300 ரூபா தரிசனமுமே நீங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட டைம் ஸ்லாட்டுக்கு ஒரு 1 or 2 hours முன்னாடி போற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ இதுதான் அப்டேட்டுங்க. அதுக்கு அடுத்து நீங்க ஆன்லைன்ல எதுவும் விஐபி தர்ஷன் டிக்கெட் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தர்ஷன் டிக்கெட் அலௌடு. மேபி இதுவும் வந்து ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் டிக்கெட்டும் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. கவுண்டர்ஸ் எல்லாமே நம்ம லிங்க் ஷேர் பண்ணியிருக்கோம். அதை பத்தி தனி வீடியோ இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க, இது வந்து கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்கக்கூடிய கவுண்டர்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல இது வந்து விஷ்ணு நிவாசம். ஒவ்வொரு இடத்துலையும் கவுண்டர்ஸ் எல்லாம் எப்படி அமைச்சிருக்காங்க, எல்லாமே ப்ராப்பரா இருக்கான்றதுக்கான இன்ஸ்பெக்ஷனும் வந்து ஜேஇஓ அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிரவுண்ட்ல போட்டிருக்கக்கூடிய இது எங்கன்னா இந்திரா மைதானம். ஸோ இங்கே மொத்தமா இங்க வந்து 20 கவுண்டர்ஸ் வந்து இருக்கு. ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கும். அதாவது ஃப்ரீ மீன்ஸ் நமக்கு வந்து மற்ற இடங்கள்ல நம்ம லைன்ல நிக்கிறதுக்கும் இங்க ஓரளவுக்கு நம்ம ஃப்ரீயா இருக்கும். ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி செப்பரேட்டா 20 கவுண்டர்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு லைன்லயும் வந்து நம்ம நிறைய பேர் வந்து நின்று வாங்கலாம். ரொம்ப தாராளமான இடம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு காலையில வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட் மார்ச் மாசத்துக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க. மார்ச் மாசத்துக்கான தெப்போற்சவ டிக்கெட்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இதுதான் இப்போ ஸ்டேட்டஸ். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:45. ஒரு சில சேவாஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு. அது ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கு. புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த தெப்போற்சவம் ஆகட்டும், ஆர்ஜித சேவா டிக்கெட் ஆகட்டும், நீங்க சேவாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், மூலவர் தர்ஷனும் பார்க்கலாம். இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு உங்களுக்கு வர்ச்சுவல் சேவாவோட தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகுது. யாருக்காவது 300 ரூபா டிக்கெட் புக் பண்ண முடியல, எரர் நிறைய வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டிக்கெட் நீங்க ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இதோட புக்கிங். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்கறது வந்து ஆஃப்லைன்ல நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு 24ஆம் தேதி 25ஆம் தேதி வந்தோம் அப்படின்னா 26ஆம் தேதியோட டிக்கெட் கிடைக்குமா, நாங்க அப்போ வந்து தர்ஷன் வந்து அடுத்த நாள் பாக்குற மாதிரி இருக்குமான்னு கேக்குறீங்க. ஸோ அது எல்லாமே நாளைக்கு டிக்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அதோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குன்ற வீடியோ நம்ம ஷேர் பண்றோம். அண்ட் அப்டேட்டும் நம்ம வந்து ஷேர் பண்றோம். அதை பார்த்து டிசைட் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு நாள் 2 நாள் கழிச்சு நீங்க போகும்போது சில டைம் நம்ம வந்து ஒரு 28ஆம் தேதி 29ஆம் தேதிக்கு டோக்கன் கேட்டா கூட கொடுப்பாங்க. இப்போ எங்க ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க கிட்ட ஆதார் கார்டை கொடுத்து அவங்கள மட்டும் அனுப்புனா எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துருவாங்களான்னு சொல்லி ஒரு சில டவுட் கேட்குறீங்க. எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் 12 வயசுக்கு மேல 12 வயசு கூட டிக்கெட் எடுக்க தேவையில்லை. 13 வயசுல இருந்து இருக்கக்கூடிய எல்லாருமே லைன்ல நின்று உங்களோட ஆதார் கார்டு கொடுத்து போட்டோ எடுத்து தான் நம்ம டோக்கன் வந்து வாங்கணும். டோக்கன் இல்லாம திருமலையில ரூம் கொடுக்க மாட்டாங்க, அதையும் நோட் பண்ணிக்கிங்க. கீழ் திருப்பதியில நம்ம ரூம் எடுக்கிறதுக்கு டோக்கன் தர்ஷன் டிக்கெட்லாம் தேவையில்லை. ஆனா திருமலையில நம்ம ரூம் புக் பண்றதுக்கு 300 ரூபா டிக்கெட்டோ எஸ்எஸ்டி டோக்கனோ கண்டிப்பா இருக்கணும். இதுதான் முக்கியமா இருக்கக்கூடிய அப்டேட்டுங்க. ஸோ நாளையில இருந்து நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசிக்கான எல்லா அப்டேட்டையும் பார்க்கலாம்.
வைகுண்ட ஏகாதசிக்கு நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே டிக்கெட் கிடைச்சு நீங்களும் சொர்க்கவாசல் தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பா எல்லாருக்குமே சொல்லிக்கிறோம். அடுத்தது இன்னைக்கான தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு தரிசனம் பொறுத்த வரைக்கும் நேரடி தரிசனத்துக்கு 8ல இருந்து 10 மணி நேரம் ஆகுது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன்ல தரிசனம் பார்க்குறவங்களுக்கு 4ல இருந்து 6 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து 3 மணி நேரம் ஆகுது. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 3 கம்பார்ட்மெண்ட்ல தான் வெயிட் பண்றாங்க. பக்தர்களோட எண்ணிக்கை ஆவரேஜா தான் இருக்கு. பெரிய அளவுல ஒன்றும் க்ரௌட் அதிகமா இல்ல. நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 67,043 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் க்ரௌடு நார்மல் தான். நாளைக்கு போற எல்லாருமே கவுண்டர் போயிடுவாங்க. நீங்க என்ன டைம் ரீச் ஆனாலும் நீங்க கவுண்டர்ஸ் வந்து போயிட்டு லைன்ல வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டோக்கன் கொடுக்கும்போது நீங்க வாங்கிட்டு தர்ஷன் வந்து போகலாம்.